வரைக்கும் காட்டுக்குள்ள போனவங்க யாரும் திரும்பி வந்ததே இல்ல. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? கோடைக்காலம் தொடங்கிய நிலையில் தமிழகத்தில் பல இடங்களில் வெயில் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. பகல் நேரங்களில் மக்கள் சாலையில் நடமாட அச்சப்படும் அளவுக்கு வெயில் சுட்டெரிக்கிறது. அனல் பறக்கும் வெயிலில் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். உச்சி வெயிலில் சிக்னல்களில் காத்திருக்கும் வாகன ஓட்டிகளுக்காக பசுமை பந்தல் அமைக்கும் பணியை சென்னை மாநகராட்சி மேற்கொண்டுள்ளது. முதல் கட்டமாக அண்ணா சாலை, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, அண்ணா நகர், அடையாறு, வேப்பேரி, ராயப்பேட்டை உள்ளிட்ட 14 இடங்களில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. எல்லா இடத்துலையும் போட்டால் நல்லா இருக்கும் சார். இல்லை எங்கெங்கெல்லாம் போட்டால் நல்லா இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு? இது மெயின் சிக்னல் இங்கே போட்டிருக்காங்க. நிறைய சிக்னலில் இதே மாதிரி இது கொஞ்சம் ஷார்ட் சிக்னல், நிறைய வந்து லென்த்தி சிக்னல்லாம் இருக்குது, அங்கெல்லாம் போட்டால் நல்லா இருக்கும். இது போடுறதை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இதெல்லாம் இது யூஸா? இல்லை, நல்ல இனிஷியேட்டிவ் தான். பிகாஸ் அது வெயிலேருந்து கொஞ்சம் ப்ரொடெக்டிவாக இருக்குது. இது எல்லா இடத்துலையும் போட்டால் நல்லா இருக்கும். பப்ளிக் ரொம்ப நல்ல யூஸ் இது. ஏன்னா வெயிலில் ட்ராவல் பண்ணி வரும்போது ரொம்ப ஹாட்டாக இருக்குது. இங்கே வரும்போது இது நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. அதனால ரொம்ப யூஸ்ஃபுல். இல்லை சார், நான் இதே இல்லை சார், பார்த்த மாதிரி இல்லை. போட்டால் நல்ல யூஸ் சார், மக்களுக்கு ரொம்ப உபயோகப்படும். அது சம்மரில் இன்னும் ரொம்ப யூஸ் ஆகும். இது எவ்ரி சிக்னல் இது போடணும். இது என்ன பெனிஃபிட் நினைக்கிறீங்க? English? Okay. I think it should be there everywhere because it lowers the direct heat that is on us and it does not burn, especially when we are standing under the sun. இது வந்து யாராருக்குலாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க? யாராருக்குலாம் குழந்தை எடுத்துட்டு போவாங்க, அதே பேர் அந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, பொதுவாக லேடிஸ்க்கு அந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். It is actually beneficial to everybody who's on the way, kids, small kids that are coming by, or all of us young ladies who are driving. So I think yes. Thank you. ஆமாம், நல்லது. அது போகிறது நல்லது சார் நம்மளுக்கு. ஏன்னா நல்லா இருக்குது இப்போ நிற்கிறதுக்கு. இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படும் சார். இந்த வெயில் அடிக்கிறதுக்காக நிற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். எல்லா இடத்துலையும் போட்டால் நல்லா தான் சார் இருக்கும். மெயினான இடத்துல போட்டால் நல்லா இருக்கும் சார். இது எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரி நிறைய இடத்துல போடணுமா, வேறு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? வெயில் காலத்தில் ஒரு 5 நிமிஷம் நிற்கிறாங்க, கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் மக்களுக்கு. இது மேக்ஸிமம் மவுண்ட் ரோடு எல்லாமே இருக்கு. அந்த பக்கம்லாம் டிராஃபிக் நிறையா இருக்குது, அங்கெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். அது இது பர்மனெண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். தண்ணி வைக்கலாம். நீங்கள் பொதுமக்கள் ஒரு தண்ணி கேனு கூட, தண்ணி கேனோ இல்லை ஒரு ஏதாச்சும் ஒரு மோர் அந்த மாதிரி கூட எங்கெங்கேயோ வைக்கிறாங்க. இந்த மாதிரி இடத்துல வைக்கலாம். தண்ணி கேன் வைக்கலாம். மோர் வச்சுட்டு சாத்தியப்படாது, தண்ணி கேன் வைக்கலாம் பொதுமக்களுக்கு. யூஸ்ஃபுல் தான் சார். இருக்கிற இந்த சிக்னல் பாயிண்ட்ல எல்லாத்துலேயும் போட்டாங்கன்னா மக்கள் கொஞ்சம் உபயோகமாக இருக்கும். முக்கியமான இடத்துலனா சிக்னல்ஸ் தான் மெயின். ஏன்னா எங்கே வந்து ஸ்டாண்டிங்கில் வெயிலில் வந்து நிற்கிற மக்கள் எல்லாமே இங்கே தான் நிற்பாங்க. அதனால் நம்ம சிக்னல்ஸ் மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் போட்டாங்கன்னா மக்கள் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடிஷ்னல்னால் இடையில எங்கன்னா அந்த தண்ணி கேன், தண்ணீர் பந்தல் அந்த மாதிரிலாம். ஏன்னா வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.